புதிய பிளேயரை வர விஜயை பார்த்து ஏன் சார் திமுக பை பண்ணும்? பேட்டிங் நல்லா இருக்குல்ல, சிக்ஸர் போகுது, இங்க கிளீன் போல்ட் ஆகுது, எல்லா தேர்தலையும் தோத்தாச்சு. ஆடலாம் சார், வார்ம் அப் மேட்ச்ல ஆடலாம், யாருனாலும் ஆடலாம். களம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை தான் பார்க்கணும். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்தீங்க. அவர் எல்லா இடத்துலயும் போய் கிளீன் போல்டு, எல்லா தேர்தலையும் கிளீன் போல்டு. 10 தோல்வி பழனிசாமி ஃபைனல் அடிப்பாரு சார். எங்க ஃபைனல் அடிப்பாரு? அந்த தேர்தலில் கிளீன் போல்டு ஆனார்னா அதோட கதை முடிஞ்சது ராஜா, அதோட ஃபினிஷ்ட். அதுக்கு பின்னாடி அவர் அதிமுக ஒழிச்சுன்ற முடிவோடு இருக்காரு. அது ஒழியாது. தலைவர் அம்மா உருவாக்கின இந்த இயக்கம் அழியாது. அவர் அழிவாரு, அவருடைய அரசியல் வாழ்வு ஒழியும். ஓகே, நான் கேட்ட கேளுக்குன்னா நீங்க பதில் சொல்லவே இல்லை சார். நீங்க எதுவுமே கேட்கல, சொல்லுங்க. பனையூருக்கு எப்போ போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்னு. எங்க பனையூருக்கு எப்போ போறீங்க? விஜய் உண்மையிலே நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, எனக்கு தேனாம்பேட்டையும் ராயப்பேட்டையும் தெரியும். பனையூர் நான் பார்த்ததே இல்லை. என்னோட உண்மையை சொல்கிறேன். நான் உண்மையை பேசுறதால பல பேருக்கு பிடிக்காது. பேசுகிறான் இவன் திடீர்னு தூக்கி பேசுகிறானே அப்படின்ற மாதிரிலாம் தோணுங்க. உண்மையை சொல்கிறேன், பல பேர் சொல்ல மாட்டாங்க. அதிமுக பிளட். நீங்கள் பாருங்க, ஒன்று சொல்கிறேன், அங்கிள்னு சொன்னது ரொம்ப தவறான வார்த்தை, யூஸ் பண்ணிடக்கூடாது. விஜய் ஒரு பெரிய லீடர், டால் லீடர். அவரை பார்த்து பேசும்போது நாணயமாக கண்ணியமாக பேசணும். ஏன் அப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியாது, அது வேற விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அந்த கூட்டமும் அவருக்கு இருக்க செல்வாக்கும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போயிருக்கும், குறைச்சியெல்லாம் மதிப்பிட முடியாது. திமுகல இருந்து ஒரு கடுமையான எதிர்ப்பே இல்லையே. நான் பார்க்க நேரு பேசினாரு, என்ன பேசினாரு, நேரு பேசினாரு, என்ன பேசுறாரு? தராதரம் தெரியாத ஒரு அரசியல இருக்க அந்த அங்கிள்னு சொன்னதுக்கு பேசுறாங்க சார். நீங்க அவர் பிஜேபி எதிர்த்து பேசுறதை நீங்க பாராட்டுங்க. அவர் பிஜேபியோட பி டீம்ன்றாங்க. விஜய் பிஜேபியோட பி டீம் தான் விஜய்ன்றாங்க திமுக சைட்ல. எவ்வளவு மோசமா மோடியும் விமர்சனம் பண்ணி அவ்வளோ லட்சம் மக்கள் நாளைக்கு மாற்றி மாற்றி அண்ணாமலை மாதிரிலாம் பேச முடியாது சார். அவர் ஒரு கட்சி லீடர், எப்படி பேசுவார்?